அடடா அடடா என்ன ஒரு அழகு அப்படின்னு தாங்க இருக்குது. நம்ம விஜய் காவேரி எப்போவுமே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. 3 பேர் தாங்க நம்ம விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு தோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா, குமரன், நிவின் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து நம்ம விஜய் காவேரியை வந்து சேர்த்து வைக்க போகிறாங்க. நல்லாவே வந்து தெரியுது. இவங்க 3 பேரிடமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் தெரியுது. விஜய் மேலே இருக்கிற கோவம்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு. அவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது போதாதங்க, விஜய் பாதி ஜெயிச்சிட்டாரு. இவங்களோட மனசெல்லாம் ஜெயிச்சு இன்னும் மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமாவோட மனசை தான் ஜெயிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா விஜய் போயிட்டு நிவினை பார்த்து வந்து பேசுகிறாரு. நிவின் விஜய் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி குமரன் கிட்ட பேசி வந்து குமரன் மனசை மாற்றியாச்சு. இப்போ வந்து நிவின் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நானும் வந்து ரொம்பவே வந்து சின்சியராக காவிரியை லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க வீட்டில் தான் யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்குறாரு. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் கூட உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் கூட விஜய்கிட்ட வந்து சாரி கேட்டுட்ருக்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணுறது, எப்படி காவிரியோட ஃபேமிலி மனசை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. பண்ணது தப்பு தான், ஆனால் வந்து அப்போதைக்கு வந்து நான் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் வந்து பண்ணிட்டேன். ஆனால் இப்போது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணால் அவங்களோட மனசை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு வேணாம் இப்படி பண்ணுங்க, இப்போ வந்து காவிரியோட ஃபேமிலி வந்து எங்கள் வீட்டில் இருந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, நீங்கள் வேணால் அதே வீட்டு பக்கம் அதே பக்கத்துலேயே வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே நீங்களும் ஒரு வீடு எடுத்து தங்குங்க, அவங்கள வந்து கன்வீனியன்ஸ் பண்ணுங்கள், இதனால டெய்லி அவங்கள நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்காக நீங்கள் சிலது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மனசு மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பிளான் வந்து நம்ம நிவின் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. இது நம்ம விஜய்க்குமே ஓகேவா இருக்குது. கண்டிப்பாக இப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும், நான் இந்த மாதிரியே பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நானும் அதே பக்கத்தில் வந்து வீடு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நிவின் சொன்ன சில விஷயங்கள்லாம் நினச்சி வந்து கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம விஜய் வந்து எதுவுமே ஓப்பனாக வந்து சொல்லலை நம்ம காவேரி கிட்ட. அதுதான் இப்போ காவேரியோட குழப்பத்துக்கு காரணமே. விஜய் பண்ண தப்பு கூட அதுதான் நம்ம சொல்லலாம். நிறையா டைம் வந்து பார்த்துட்டோம், அவர் விளையாட்டுத்தனம் தான், அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடைசி முடிய வந்து சொல்ல முடியாமே ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்போ நிவின் சொன்னது இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா வந்து கடைசி வரைக்குமே காவேரியை வீட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் ஒரு முடிவோடு இருந்தார். அந்த மாதிரி தான் நம்ம காவேரிக்கிட்டையுமே நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க நினச்சிட்டு இருக்குது. ஆனால் வந்து நம்ம விஜய் மனசில் என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு கடைசி முடிய நம்ம காவேரிக்கு தெரியாமே போச்சுது. அதுதான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இங்கே குமரனும் பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதனால வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் விஜய் மேலே வந்து ஒரு சரி அவர் வந்து உண்மையாகவே வந்து காவிரியை வந்து காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் பார்த்திங்கன்னா வார மாதிரி தான் இருக்க போது. நம்ம விஜய் வந்து நம்ம காவிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ என்னென்னமோ வேலை பார்க்க போகிறாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போட்டிருந்தாரு, வாயில் ஒரு ரோஸை கவ்விக்கிட்டு அப்படி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ டேப்ரி கட்டி ஏதோ தோள்பட்டையில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம காவிரிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு காவிரி ரொம்பவே சந்தோஷம் தான் படுவாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.